அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் பிஜேபி தலைமை எடப்பாடி பழனிசாமி மீது உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க. என்ன நடக்கிறது டீட்டெயிலா பேசப் போகிறோம். ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி மீது பிஜேபி தலைமை பயங்கரமான கோபத்துல இருக்கு. ஏன்னா நாகேந்திரன் அவர்களே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு முன்பு இருந்த மூத்த தலைவர்கள் எல்லாத்தையும் ஒன்றாக இணைக்க வேண்டும். அப்பதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி நயனா நாகேந்திரன் பிஜேபி தலைமை இந்த மாதிரி எல்லாரும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளாம தான் சொல்றதுதான் சத்தம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த சமயத்துல பிஜேபி தலைமை எப்படியாவது அதிமுக கிட்ட 40 சீட் வாங்கிடணும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருந்தாங்க. இதை பத்தி பேச்சுவார்த்தையும் நடத்தினாங்க. ஆனா அதிமுக சொன்னது என்னன்னா 40 சீட்டுக்கு வாய்ப்பே கிடையாது, 20 சீட் வேணா குடிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனா பிஜேபி தலைமை கிட்ட இருந்து என்ன உத்தரவு வந்திருக்குன்னா, எப்படியாவது அதிமுக கிட்ட 40 சீட் வாங்கியே ஆக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அதிமுகவுக்கு பிஜேபி தலைமை மாநில தலைவர்களுக்கு உத்தரவு போட்டு இருக்காங்க. இதனால் பெரிய ப்ரெஷரில் மாநில தலைவர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி தலைமை அதிமுக எடப்பாடி பழனிசாமி மீது கோபத்திலையும் இருக்காங்க. அப்படி 40 சீட் அதிமுக கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கலன்னா 20 சீட்டு கிடைச்சாலும் அது வெற்றி பெறும் தொகுதியாக இருக்க வேண்டும். இதுக்கு முன் பிஜேபி எந்தெந்த இடத்துல 2வது இடம் பிடித்தது, அதிகமான வாக்கு சதவீதம் பிடித்ததோ அந்த தொகுதிகளை கேட்டு வாங்குங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பிஜேபி அதிமுகவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதிமுக இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறது? ஆல்ரெடி அதிமுகவுக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை வெடித்துக் கொண்டு இருக்கு. பிஜேபி கேட்பதை செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அதிமுகவும் இருக்கு. அதனால அதிமுக என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி